ஹலோபடிஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கடைசியாக நான் வீடியோ போட்டு ஏதோ ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வெங்காயம் பார்த்தா திருவள்ளூரில் புதுசாக டிமார்ட் தான் வந்துருக்கோம். டிமார்ட்டில் நிறைய பொருள் அங்கே கிடைப்போம். அதான் நேற்றே நாங்கள் வரலான்னு பார்த்தோம். நேற்று இனாகிரேஷனுக்கு வரலான்னு பார்த்தோம். ஆனால் எல்லாம் வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நேற்று நைட்டு ஒரு 8:45 வந்தோம். தம்பி கூட்டம் அதிகமாகிடுச்சுப்பா, க்ளோசிங் டைம்ப்பா, அப்படியே போயிட்டு நாளைக்கு வாங்கப்பான்னு சொல்லிட்டு எங்களை அப்படியே அனுப்பிச்சி விட்டாங்க. சரின்னு மறுபடியும் போயிட்டு இன்றைக்கி மறுபடியும் வந்திருக்கோம். சரி, இப்போ உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குது, என்னெல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணணுமான்னு தெரியல. ஏன்னா இடம் பெருசுன்னு முன்னாடியே நாங்கள் வந்தோம், பார்த்தோம். இடம் ரொம்ப பெருசாக இருக்குது, எல்லாத்தையும் கவர் பண்ணணுமான்னு தெரியல. முடிஞ்சாலும் நம்ம கவர் பண்ணலாம். மேபி ஸ்நாக்ஸ் ஐட்டெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் கவர் பண்ண பார்க்குறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி வாங்க உள்ளே போய்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அட்ரஸ், வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கைஸ் அவன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துவிட்டோம். அங்கே ஆக்சுவலி எங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தா சரியான க்ரௌடாக இருந்துச்சு. அங்கே வீடியோ எதுவும் எடுக்க முடியல. நான் அப்படியே உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டாக காட்டுறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். கைஸ் நீங்கள் சோப்பு லிக்விட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாட்டில்ஸ், நிறைய பிராண்டோட சோப்பு லிக்விட், அப்புறம் அந்த வாசனைக்கு அந்த போடுற அந்த இதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சோப் பவுட்ரஸ்ஸு அதெல்லாம் ஒரு நல்ல ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் டிமார்ட்லனா ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே டிமார்ட்டில் கிடைக்கும். அதனால தான் டிமார்ட் ஃபேமஸ்ஸு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோப் பாரு, துணி சோப்பு அந்த பாரு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு நல்ல ப்ரைஸில் தான் இருக்குது. அதேமாதிரி அப்படியே ஆனால் இங்கே தான் செம க்ரௌடு கைஸ். இன்றைக்கி என்ன தவிர பயங்கர க்ரௌடாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சோப் பார் அந்த வேல்யூ பேக்கிங் போட்டு ஒரு நல்ல ஒரு ஆஃபரை தான் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம ஊர் கடையை ஓடுமா ஓடாதான்னு தெரியல. டிமார்ட் வந்ததுனால எத்தனை பேருக்கு லாபமோ நஷ்டமோ என்னன்னு தெரியல. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சோப்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்லாம் ஒரு 18 ரூபா, 2 ரூபா ஆஃபர், 3 ரூபா ஆஃபர் அந்த மாதிரி. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துணி செக்ஷனில் இருக்குது. அங்கே உள்ள பார்க்கலாம். கைஸ் நம்ம மென்ஸ் துணி செக்ஷனை வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மென்ஸோட ஃபார்மல் ஷர்ட்ஸு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேறு ஒரு 299, 199 அந்த ரேஞ்சில் கிடைக்குது. ஷர்ட்ஸும் நல்லா தான் இருக்குது, ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஸோ யாரோ சொன்னாங்க டிமார்ட்டில் கொஞ்சம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல கைஸ், நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கூட ஒரு ஷர்ட்டில் வாங்கினா நல்லா தான் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா 299 ஃபார்மல் ஷர்ட்ஸ்லாம் இருக்குது. எல்லாம் கலர்ஸும் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த ஆலிவ் க்ரீன் நல்லா இருக்குது இந்த கலரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் ஷார்ட்ஸு அதெல்லாம் இருக்குது. கைஸ் அப்படியே இந்த ஷர்ட்டை க்ராஸ் பண்ணிங்கன்னா இங்கே மென்ஸோட ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. ஒரு 150 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் அந்த ஷார்ட்ஸோட குவாலிட்டி அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த ஒன் டைம் யூஸ் திரும்ப இருக்குமே அதெல்லாம் விற்பாங்கள்ல அந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்தா இருக்குது. அந்த அளவுக்குலாம் குவாலிட்டி இல்லை. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா மென்ஸோட இன்னர் வேர்ஸ் அதெல்லாம் இருக்குது. எல்லாம் 25% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வேணால் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது லோயர் இருக்குங்க, ட்ராக்லாம் ஒரு 300 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. லோயர்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் குவாலிட்டி ஒரு நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் வேணும்னா வாங்கி ஒரு மீன் தையல் கூட அடிச்சுக்கலாம், நல்லா கொஞ்சம் வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸும் வச்சுருக்காங்க. ரைஸ் அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பெல்ட்டெல்லாம் இருக்குது. அதே உள்ளே வரணும் பெல்ட்லாம் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 150 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் எல்லாமே ஃபேக் லெதர் தான். இது ஒரிஜினல் லெதர்லாம் இல்லை. பெல்ட்டு குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இந்த பெல்ட்டோட குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 250க்கும் இங்கே பெல்ட்லாம் இருக்குது. இங்கே அதுவும் இருக்குது 250 பெல்ட்டு. 250க்கெலாம் கூட பெல்ட் இருக்குது. சரி அப்படியே பெல்ட்டை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்லாம் இருக்குல்ல ஸ்லீவ்லெஸ்ஸு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 150க்கு அது மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் எனக்கு வேணால் பார்த்து வாங்கிக்கோங்க. இங்கே அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் போகிற அந்த ஷார்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு 100 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்குது இந்த குவாலிட்டி. அப்படியே இங்கே அப்படியே ட்ராக்கு அந்த முன்னாடி பார்த்த மாதிரி ட்ராக்கில் இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நிறைய ஷார்ட்ஸ் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. வேணுங்கிற வந்து எடுத்துக்கலாம். நிறைய காலி ஆகிட்டு தான் நினைக்கிறேன். நான் ஃபில் பண்ணிட்டு தான் காலி ஆகிட்டு தான் இருக்குது. மீன் ஷார்ட்ஸ் வந்து இங்கே ஒரு 150 ரூபா தான் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா பரவாயில்ல, குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குங்க. அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் தள்ளி வந்தீங்கன்னா இங்கே ஒரு மென்ஸ் ஷர்ட்லாம் இருக்குது. ஒரு 400, 600 அந்த ரேஞ்சில் இருக்குது மென்ஸ் ஷர்ட்டு. அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு பிளாங்கெட்டு ஒரு 350 ரூபா. அந்த சிங்கிள் பீஸ் பிளாங்கெட்லாம் இருக்குல்ல பெரியவங்களுக்கு, அது ஒரு 200 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இவனை ஒரு ஹாய் சொல்லு.
இங்கே தான் அவன் பையன் கொஞ்சம் கூச்ச சோப்பா உடையவன். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாத்திரம் செக்ஷன் வந்திருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கத்திலாம் வச்சுருக்கேன். கத்தி, பீலர், சிசர்ஸு, கிரேட்டரு, அப்படியே கீழே இந்த ஹேண்டில் பண்ணுற பிளெண்டர்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லா கிச்சன் ஐட்டம் இருக்குது, சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு இந்த காம்போ இருக்குது கைஸ். நல்லா இருக்குது. ஒரு தட்டு, ஒரு சின்ன ஒன்று நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குது குவாலிட்டியும். அப்படியே கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா 3 டம்ளர் 120 ரூபாய்க்கு அப்படி கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது, குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. அப்படியே அங்கே வந்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய இந்த சமைக்கிற பாத்திரம் இதெல்லாம் இருக்குது. பால் குண்டா நினைக்கிறேன், இது சரி தெரியல. பால் குண்டா இந்த குண்டாலாம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் வச்ச இந்த குண்டா இருக்குது. அதில் அப்படியே நான் அப்படியே ப்ரைஸ் காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நிறைய இருக்குது, எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நான் அப்படியே கொஞ்சமாக அப்படியே சின்ன ப்ரைஸ் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஃப்ரை பேனு அதெல்லாம் இருக்குது, சாத்தே பேனு அதெல்லாம் இருக்குது. அப்படி இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் க்யூட்டாக இருக்குது ரைஸ், அழகாக குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குது. இந்த மக்கள்லாம் நல்லா இருக்குது. இது அழகாக க்யூட்டாக இருக்குது. 40 ரூபா நினைக்கிறேன், 40 ரூபா நினைக்கிறேன். இதெல்லாம் நல்லாயிருக்கு, அழகாக க்யூட்டாக இருக்குது. நம்ம இதனால் அழகாக டீ குடிக்கிறதுக்கு காலைல 60 ரூபா, இதெல்லாம் 60 ரூபா. நம்ம அழகாக காலைல காஃபி குடிக்கிறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்ரு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உலக்கன்னு நினைக்கிறேன், அது பேர் சரியாக தெரியல. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுக்கு டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் இருக்குது. பக்கத்தில் அந்த சின்ன சின்ன ஏதோ டப்பாலாம் வச்சுருக்காங்க. அதேமாதிரி இந்த ஸ்டீலில் டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் இருக்குது, அது நல்லா தான் இருக்குது. அதுமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அதில் உள்ள சின்ன சின்ன பொரியல் டப்பா அதெல்லாம் இருக்குது, நல்லா கலர்ஃபுல் நல்லா இருக்குது. இதெல்லாம் அடைக்கிற இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்போலாம் நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன். இப்போ இதெல்லாம் நான் பார்க்கவே முடியல. நல்லா இருக்குது. ஒரு 500 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க, நல்லா தான் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா கிரிப்பா அந்த இதெல்லாம் பாக்ஸு அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. வாட்டர் பாட்டில்ஸு, அதில் அந்த ஃப்ளாஸ்க் இதெல்லாம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் ஒரு 200 இந்த ஃப்ளாஸ்க் இங்கே போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. 200 குவாலிட்டி நல்லாயிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் அந்த ஐட்டம்லாம் இருக்குது. பெரிய பெரிய இந்த கிச்சன் அப்ளைசன்ஸ் அதெல்லாம் இருக்குது. குக்கர் இருக்குது, ஸ்டவ் இருக்குது. கடைசி அப்படி கீழே பார்த்தீங்கன்னா குழிப்பணியார கடையில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கடையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு 820 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. கடையும் நல்லா கனமாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. பாத்திரமும் தாராளமாக வாங்கலாம். அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா மற்ற அந்த குக்கர் அந்த நிறைய குக்கர் பிராண்டு வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டியில் இருக்குது. மேலே குக்கர் அப்படியே ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது. ஒரு 1100 ரூபா இருக்குது. கீழேலாம் ஒரு 1000 ரூபா இருக்குது. அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் செம க்ரௌடு கைஸ். இவங்க இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. இவங்க தான் ட்ராலி வந்து இடிக்கிறாங்க கைஸ். ஒரு பாத்திரம் செக்ஷன் கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டோம். செம க்ரௌடு. இப்போ நம்ம பிளாஸ்டிக் செக்ஷனில் போவோம். இந்த பாத்திரம் செக்ஷன் பக்கத்தில் இருக்க பிளாஸ்டிக் செக்ஷன் அப்படியே வாங்க, அப்படியே உள்ளே போகலாம். அதுக்கு அப்படியே இப்போ வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. 21 ரூபாயிலேருந்து வாட்டர் பாட்டில் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா தான் இருக்குது வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே. 21 ரூபாய்க்கு குவாலிட்டியும் ஒரு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை கைஸ். அப்படி இந்த பிளாஸ்டிக் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டப்லாம் இருக்குது. எல்லாம் ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது. நிறைய இதாண்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நான் அப்படியே காட்டுறேன், ஒரு சில மட்டும் அப்படியே எடுத்து காட்டுறேன். மற்றெல்லாம் நீங்கள் அப்படியே வீடியோவில் ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா டப்பா பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா போட்டிருக்காங்க. பக்கத்தில் அந்த உப்பு மிளகாலாம் போகிற டப்பா சின்ன இருக்குங்களே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா இந்த டப்பா பாருங்களா, இது 100 ரூபா தான் டப்பா. ஆனால் உள்ளே ஒரு 3 டப்பா இருக்குது. இந்த மாதிரி அப்படியே அடுக்கடுக்க உள்ள வச்சுருக்காங்க. 3 டப்பா இருக்குது, 100 ரூபா. இது ஒரு நல்ல ப்ரைஸ் தான் இந்த டப்பாவுக்கு. ஓகே, அப்படியே வாங்க காட்டுறேன், வாங்க அப்படியே பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பெரிய டப்பா. இந்த ஹோட்டல் வச்சுருக்கவங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். மேக்ஸிமம் வீட்டில் அதில் யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி, மாவு அந்த இதெல்லாம் கொத்தி வச்சுருப்பாங்க ஹோட்டல்லாம், அதெல்லாம் இப்போ இதெல்லாம் ஒரு 500 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்படியே இது பெரிய டப்பா பார்த்தீங்கன்னா மேலே பெரிய டப்பா 900. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டப்பா அப்படியே பாருங்கள், அப்படியே ரேட் காட்டுறேன். ஆனால் இன்றைக்கி சரியான க்ரௌடு கைஸ், செம்ம க்ரௌடு. எங்கே போனாலும் ட்ராலி வச்சு அங்கிட்டு இடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கமாக. எங்களால் இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல, பயங்கர க்ரௌடு. அது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அந்த சின்ன சின்ன கண்டெய்னர்லாம் வச்சுருக்காங்க. வீட்டில் நீங்கள் ஏதாவது போட்டு வைக்கணும், பெப்பரு அந்த ஐட்டம்லாம் போட்டு வைக்கணும், இது எடுத்துக்கலாம். இது ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு 90 ரூபா. ஒரு 6 பீஸ் இருக்குது இதில். நீங்கள் அப்படியே இந்த மற்ற ஸ்பைஸ் ஐட்டம்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அப்படிங்க கீழே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வச்சுருக்காங்க. அது ஒரு பாருங்க, நம்ம பையன் டிராஃபிக் ஜாமில் மாட்டிங்கன்னா எப்படி வர்றதுக்கு முடிச்சிட்ருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே காட்டுறோம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு மேலே இதெல்லாம் ஒரு 100 ரூபா போட்டிருக்காங்க. இது என்ன ப்ரெஷ், எதுக்கு இது ப்ரெஷ் இருக்குது என்னன்னு தெரியல, எதுக்கு யூஸ் பண்ண தெரியல. 60 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கு யூஸ் பண்ணாமல் போல இருக்குது. அப்படியே நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும்
பிளாஸ்டிக்கில் டிஃபன் பாக்ஸஸ்லாம் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் அந்த ஐட்டம் வச்சுருக்காங்க. அப்படியே என்னது நூறுரூவாய்க்கு இது அந்த டிஃபன் பாக்ஸு அதான் ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 180 வருது. ஒரு 6 பீஸ் இருக்குது. அதாங்க குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட்டு தான். எல்லா ப்ரைஸ் லிஸ்ட்டும் இருக்குது. எந்த நல்ல குவாலிட்டினா கொஞ்சம் ரேட் அதிகமாகும், கம்மி குவாலிட்டினா ரேட்டு கம்மியாகும். அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து இந்த வாட்டர் பாட்டிலாம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு 250 ரூபா 300 வருது. இது ஒரு 2 லிட்டரு கேனு. இதில் அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சில பேர் தான் இவ்வளோ வாட்டர் பாட்டில் அளவு குடிப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா யூஸாக இருக்கும். நம்ம இந்த ஜிம்முக்கு போகிறவங்க அதெல்லாம் கூட இந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அந்த ஜிம்முக்கெலாம் போய் மக்கள் க்ளீன் பண்ணி குடிக்கிறான்னு நினைக்கிறாங்கல்ல, அளந்து அவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும். இதெல்லாம் நல்லா நல்லா இருக்கும். இந்த குவாலிட்டி வந்து கூட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புதிய பாட்டில்ஸ் மேலே போட்டிருக்காங்க. இது நல்லா இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் சூப்பராக இருக்குங்க சார். அழகாக இந்த இதெல்லாம் எடுத்துருக்காங்க, கையில் வச்சுட்டு போயிடலாம். நல்லாயிருக்கு இந்த வாட்டர் பாட்டில்லாம். அதான் டிமார்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்க்கு ஏற்ற குவாலிட்டி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 200 300 ரேஞ்ச் இருக்குன்னா இதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக க்யூட்டாக இருக்குங்க இந்த வாட்டர் பாட்டில். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு அழகாக கொடுத்து அனுப்பலாம், நல்லாயிருக்கும். அப்படி இந்த பிளாஸ்டிக் செக்ஷனை க்ராஸ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு ரெயின் கோட்லாம் வச்சுருப்பாங்க. இது அழகாக ரெயின் கோட்லாம் வேணா நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஜனங்க என்னென்னா எங்கள் பேட்டரி வந்து எங்கேயாவது போட்டுருக்காங்க, நாங்கள் எங்கேயாவது இதுதான் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா குடம்லாம் இருக்குது, நல்லா இருக்குது குடம்லாம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குடம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்பிக்கல் கூட நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படியே நீங்களே. என்னது கீழே இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க, எங்கே இருக்குது நீங்கள் போட்டுக்கிறாங்க. அப்படியே போகிற பக்கம் யாரும் போட்டு போயிடலாம். எங்கே இதெல்லாம் இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா கூட எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா கார்பேஜ் பேக் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதோ இருக்குங்க, இங்கே வந்து எடுத்துருக்காங்க. அப்படி தூக்கி மேலே போட்டுக்கிறாங்க. ஏதோ பிஸ்கெட் பை எல்லாத்துக்கும் வந்து இங்கே போட்டிருக்காங்க. கைஸ் நீங்கள் டிமார்ட் வந்தீங்கன்னா ஏதாவது பொருள் உங்களுக்கு வேணா எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. அது ஏன்னா எடுத்து நீங்கள் வேறு இடத்துல போட்டு அது இன்னொருத்தவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குங்க. அதுங்க கஷ்டமாக மறுபடியும் அவங்க ஒர்க் பண்ணுறவங்க மறுபடியும் அதை எடுத்து அந்த பொசிஷனில் எங்கே இருக்கோ அதை பார்த்து எடுத்து வைக்கிறது அவங்களுக்கு கஷ்டம் தான். எடுக்கிறீங்கன்னா மாட்டி எடுத்து இடத்துல பொருள் வச்சுருங்க, அவ்வளோதான். அப்படியே பாருங்கள், அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. இது என்ன இதெல்லாம் கூட ரெயின் கோட் தான். அப்படியே இந்த சைடை பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ஷீட்டு அந்த இது பிளாங்கெட் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ளவர் பாட்டெலாம் இருக்குது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் மேலே இருக்கிற அந்த ஃப்ளவர் பாட்டெலாம் இருக்குது. அழகாக நீங்கள் அதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் போட்டு டேபிள் மேலே இருக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம். அது ஒரு 90 rupees வருது. இங்கே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 55 ரூபா வருது. அந்த இடத்துல யாரும் கீழே செருப்பு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 180 ரூபா வருதுங்க. அந்த தண்ணி இருக்குது. கீழே யாரோ செருப்பு வச்சுருக்காங்க. கைஸ் நீங்கள் ஏதாவது பொருள் எடுக்கிறீங்கன்னா எடுத்த இடத்துல பொருள் வச்சுருங்க. ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க எத்தனை போட்டு அது அவங்க மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது. இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு 1500 1500 அந்த ரேஞ்சில் எடுக்கலாம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் டேபிள் அதெல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 550 ரூபா அந்த ரேஞ்சுக்கு ஃபேன் டேபிள். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இது பல்ஸ்லாம் வச்சுருக்காங்க, குசிடி பேட்டு அதெல்லாம் இருக்குது. அப்படியே அந்த கிணற்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது, எலக்ட்ரிக் இந்த இடம். இது பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த இது ஒயர்டு ஹெட்செட்டு அதெல்லாம் இருக்குது. அதுமாதிரி கீழே அந்த எக்ஸ்டெண்ட் ஒயர் எக்ஸ்டெண்டர் அந்த ஐட்டம்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் நிறைய எல்லாமே இருக்குது இங்கே. அப்படியே காட்டுறேன் பாருங்கள், ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் அப்படி பாருங்கள். இதெல்லாம் நல்லா யூஎஸ்பி கேபிள் ஆக்ஸ் கேபிள் அதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி இங்கே குசடி பேட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹேட் ரையர்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டு இருக்குது. அதுமாரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிம்மரு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு 650 ரூபா 550 ரூபா 350 ரூபா அதில் இருக்குது. இது ஒரு 450 ரூபா ஹேர் ப்ளோரு. இந்த தண்ணி ஹீட் பண்ணுறது அது ஒரு 450 ரூபான்னு கூட வச்சுருங்க. இதெல்லாம் அயன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த இது ஹேர் ட்ரையர்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர்ஸ் இருக்குது. வீட்டுக்குன்னு இது போட்டுக்கிறாங்க தெரியும். இது பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸு. நல்லா வெயிட்டாக இருக்குது இந்த அயன் பாக்ஸு. நல்லா செம ஹெவியாக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த அயன் பாக்ஸு. நல்லா ஒரு 2 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அயன் பாக்ஸு. நல்லாயிருக்கு இந்த அயன் பாக்ஸு. இது ஒன்றும் பார்த்திங்கன்னா இது ஒரு 1000 ரூபா இருக்குது. நல்லா இருக்குது, ஹெவியாக சூப்பராக இருக்குது இந்த அயன் பாக்ஸ். நல்லா ஹெவியாக இருக்குது. பீஜனோட பிராண்டு. அப்படியே கீழே பாருங்கள், அப்படியே ஒரு இதாக பாருங்கள். ப்ரைஸ்லாம் காட்டுறேன். இங்கேயும் அந்த கெண்டல்னு நினைக்கிறேன் அது வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு ப்ரைஸ் வேறு வச்சுருக்காங்க. எல்லாம் ஒரு ப்ரைஸு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா மிக்ஸிலாம் வச்சுருக்காங்க. எல்லாம் ஒன்றுமே ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் நிறைய பிராண்டில் இருக்குது.
எல்லாம் ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த ட்ராலியுமே இதுனா அதை வச்சுடுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஜனங்க பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் வாஷிங் லிக்விட் இருக்குல்ல, அதை அந்த கண்டெய்னர் மட்டும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு 50 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. அப்படியே நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க பிளாஸ்டிக் எல்லாம். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டப்பா கிப்பா அதெல்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இதை பாருங்களேன், இந்த பாத்ரூம் கழுவும் போது அந்த யூஸ் பண்ணுறது க்ளவுஸ் இது நல்லாயிருக்கு. இது குவாலிட்டியாக இருக்குது. இது ஒரு பார்த்தீங்கன்னா 150 ரூபா. வேணுன்னா யாராவது வேணுன்னா வாங்கிக்கோங்க. அது வந்தீங்கன்னா அப்படியே அந்த இதெல்லாம் கூட அதெல்லாம் வச்சுருக்காங்க. பழக்கூடை அதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பழம்லாம் போட்டுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் டைனிங் டேபிளில். அந்த கூடைலாம் இருக்குது. அப்படியே காட்டுறேன், அப்படியே பாருங்கள். ஒரு இதுவாக அதெல்லாம் அப்படியே பிளாஸ்டிக் தான். அது மேலே கண்டெய்னர்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்புலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா இருக்குது. நல்லா இருக்குது. போட்டு வச்சுக்கலாம் 50 ரூபா. அப்படியே பாருங்கள், நான் அப்படியே ஒன்று காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ப்ரைஸில் இருக்குது. நல்லா தான் இருக்குது. அப்படியே இதை பார்த்துங்க. இது ஒரு அந்த ஐஸ் க்யூப் போட்டு இருக்குது. இது ஒரு 110 ரூபா வருது. அப்படியே இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஷாப்பிங் போர்டு. இது ஒரு 160 ரூபா ரேஞ்சில் வருது. நல்லா தான் இருக்குது ஷாப்பிங் போர்டெலாம். அப்படியே கீழே காட்டுறது பாருங்கள். இது இந்த கார்பேஜ் பேக் வச்சுக்குவோம். இது நிறைய வச்சுருக்காங்க. கார்பேஜ் பேக்கு நிறைய இது ஒரு 60 ரூபா வருது. அப்படியே காட்டுற வந்துச்சு பாருங்கள். இதை பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷு, ஆயில் ப்ரெஷ்ஷு. நீங்கள் எதாவது கிரில்லு போடுறீங்க, அதுக்குலாம் எண்ணெய் ஆயில் கிரில் போடணும், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 80 ரூபா வருது. அப்படியே பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த முட்டை இதெல்லாம் அதை உள்ளே வச்சுருங்க. முட்டை போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆயில் டப்பா. இது பார்த்திங்கன்னா ஆயில் கேனு, 1 லிட்டர் கேனு, ஆயில் கேனு. இது நல்லா தான் இருக்குது. இது ஒரு 170 ரூபா வருது. நல்லாயிருக்கு. கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டாய் செக்ஷன் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா கவுண்டர் பக்கத்தில் தான் இருக்கும் டாய் செக்ஷன். நிறைய பார்த்திங்கன்னா இப்போ நிறைய டாய்ஸ்லாம் இருக்குது. அந்த வில்லுலாம் ஒரு 300 ரூபாய்க்கு அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. நிறைய டாய்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கன்று ஷூட் பண்ணுற கன்று இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆர்சி மான்ஸ்டர் ட்ரக் டாய்ஸ் இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1100 ரூபா இந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. இதெல்லாம் நான் சின்ன வயசில் கேட்டு ரொம்ப அடம் பிடிச்சிருக்கேன். ஆனால் என் வீட்டில் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஏதாவது உங்கள் பசங்க எதாவது வாங்கி தரதுன்னா வாங்கி கொடுக்கலாம். நல்லாயிருக்கு ஆர்சி மான்ஸ்டர் ட்ரக்லாம். இங்கே அப்படியே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா இருக்குது. சின்ன வயசு இந்த கார்லாம் வச்சு பசங்க நாங்கள் அப்படியே ரேஸ் பண்ணி நாங்கள் விளையாடுவோம். யார் கார் முன்னாடி போதும் அது இது நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஜாலியாக ஒரு நல்ல மெமரி இருக்குது. நல்லா இருக்குது. இது என்ன பார்த்து வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ஒரு 300 பேர் தான் வருது. அப்படியே கீழெலாம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வச்சுருக்காங்க. கீழே அதெல்லாம் நல்லாயிருக்கு. நிறைய டாய்ஸ் இருக்குது. கீபோர்ட் டாய்ஸ் அதெல்லாம் ஒரு 500 ரூபா ரேஞ்சில் இருக்குது. முக்கியமான செய்யுங்க பாருங்கள். நல்லா இருக்குது. இந்த டாய் நல்லாயிருக்கு. ஒரு 500 ரூபா தான் இந்த டாய். ஆனால் ஜாலியாக இருக்குது. ஆனால் நல்லா ஜாலியாக இருக்குது இந்த டாய் வாட்சிக்கிறது. குழந்தைங்க தான் வாங்கி தரதான் வாங்கிட்டாங்க அந்த டாய்ஸ்லாம். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பால் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது பேஸ்கெட் பால். ஆனால் குவாலிட்டிலேன்றது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உண்மையிலே அதான் சும்மா சின்ன பசங்க கூட விளையாடலாம் அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு 150 ரூபா அந்த ரேஞ்சில் போட்டிருக்காங்க ரேட்டு. அப்படியே அந்த பேஸ்கெட் பால் விளையாடுறதுனா விளையாடலாம். 300 ரொம்பலாம் அடிச்சுனா விளையாடு சும்மா சின்ன பசங்க கூட ஜட விளையாடுறதுனா விளையாடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் குவாலிட்டி. அப்படியே கீழெலாம் பார்த்தீங்கன்னா காற்றடிக்கிற பம்பு. ரேட்டு எவ்வளோன்னு தெரியல. ரேட்டு எவ்வளோன்னு தெரியல. 180 போடுறாங்க இது ரேட்டு. நீங்கள் என்ன பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே மற்ற பொம்மையை நிறைய பொம்மை இங்கே சீரை வச்சுருக்காங்க. கீழெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் பொம்மை அது வச்சுருக்காங்க. இந்த குதி பார்த்து அடிக்கிறது அந்த இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே காட்டுறோம் பாருங்கள். அப்புறம் எல்லாம் அப்படப்பட தான் ரேட்டு. இந்த கீழே பணம் வச்சு பொம்மைலாம் வச்சுருக்காங்க. பார்பிகள் அதெல்லாம் 130 ரூபாய்க்கு வருது. நீங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஸ்பாஞ்ச் பொம்மை இதெல்லாம் ஒரு 200 ரூபா 250 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது ஸ்பாஞ்ச் பொம்மை. இனிமேட்டு வேலண்டைன்ஸ் டேக்கெலாம் மொத்த பசங்க நீங்கள் தான் வந்து போனேன்னு நினைக்கிறேன். அப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான சேர் அழகாக இருக்குது. நல்லாயிருக்கு சேர்லாம் பார்க்குறதுக்கு. இதை ஒரு 750 ரேஞ்சில் வருது இந்த சேர்லாம். சின்ன சேர் தாங்க, குழந்தைங்க தான் உட்கார முடியும். நீங்கள் பெரியவங்க தான் உட்காந்திங்கன்னா சேர் பொழுச்சுன்னு உடச்சிக்கும். அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு சேர் இருக்குது. இதை அப்படியே பாருங்கள். அப்படி கொஞ்சம் ஜனம் கூட்டமாக இருக்குது. அதனால் டக்குன்னு போக முடியும் நம்மளால். இந்த சேர் பார்த்திங்கன்னா ஒரு 1150 ரூபா வருது. இந்த பெரியவங்க உட்கார சேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 750 ரூபா அந்த ரேஞ்சில் வருது இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம். அப்படியே பாருங்கள் கைஸ். அப்படியே தாண்டி இந்த பக்கம் வந்தோம்னா இப்போ தான் மெயின் மேட்ருக்கு வந்திருக்கோம். செராமிக் அண்ட் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த காஃபி மக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 170 அந்த ரேஞ்சில் வருது.
நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. பார்த்தா ஏதோ பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. லைக் ஆனால் அது சொல்லி ஆகணும். டிமார்ட்டில் இந்த செராமிக் அண்ட் கிளைஸ் ஐட்டம்ஸு இதெல்லாம் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற கடையில் கம்பேர் பண்ணி இந்த இடத்துல எப்பவுமே ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் 40 ரூபா 50 ரூபா அப்படியே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரைஸ் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ட்ரே இதெல்லாம் அப்படியே பாருங்கள். இதெல்லாம் அது ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அப்படியே காட்டுற பாருங்க. ஏன்னா நிறைய இருக்குது ஐட்டம் ஒன்றா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அப்படியே பாருங்கள். இதெல்லாம் ஒரு 30 ரூபா ரேஞ்சில் வருது. பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் இதெல்லாம் இந்த ஜக்கு இந்த ஜூஸ்லாம் குடிப்போம்ல அது இது ஒரு 100 ரூபா வருது. ஆனால் இந்த மாதிரி ஜக்கெலாம் வெளியில் வாங்கினா உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக நிறைய காஸ்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்லா வாங்கிக்கலாம். இது நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபா இருக்குது. அழகாக கிஃப்ட் பண்ணுறதுலாம் பண்ணலாம். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நிறைய காட்டுறோம் பாருங்கள். இந்த காஃபி மக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா ரேஞ்சில் 70 ரூபா 80 ரூபா 100 ரூபா எல்லா ரேஞ்சிலும் அப்படியே வச்சுருக்காங்க. கம்மியிலேருந்து ஹை வரைக்கும் அப்படியே வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது. இதெல்லாம் நான் இப்போ நிறைய காட்டுற பாருங்கள். நீங்கள் அப்படியே சைடு பார்க்கலாம். அப்படியே சைடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 21 ரூபாயா? பரவாயில்ல, 21 ரூபாய்க்கு இது மாதிரி மகு கொடுக்கலாம் பெரிய விஷயம். நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, செம க்யூட்டாக இருக்குது. இந்த மகுலாம் சூப்பராக நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் நல்லாயிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வருது. நீங்கள் எதாவது கிஃப்ட் எதாவது கொடுக்கணும் அது வேணால் கொடுத்துக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 100 ரூபா தான். சூப்பராக நீங்கள் எதாவது கிஃப்ட் கொடுக்குறது அப்படியே பேக் பண்ணி அப்படியே கொடுத்துருக்காங்க 100 ரூபாய்க்கு. நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்குது. அப்படின்னு போனீங்கன்னா பிளாஸ்டிக் தட்டுலாம் இருக்குது. அது செராமிக் தட்டு, பிளாஸ்டிக்கில் செராமிக் நான் தட்டுலாம் இருக்குது. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நீங்கள் ப்ரைஸ் பாருங்கள். டின்னர் செட்டு அதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. இதெல்லாம் 300 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன அந்த பொரியல் கப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா அந்த இருக்குது. கிளாஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் ரேட்லாம் நல்லா சீப் ரேட்லேயே இருக்குது. நீங்கள் வேணா இங்கே வந்து வாங்கிக்கலாம். நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. ஆனால் அதுக்கு எதுவும் ப்ரைஸும் நல்லா கம்மியாகவே இருக்குது. நம்ம வாங்க வேண்டிய பொருளாக வாங்கியாச்சு. ஏதோ ஒரு 1700 சம்திங் பில் ஆகிடுச்சு. உண்மையாக சொல்ல போனால் எதுவும் அதிகமாக எதுவும் வாங்க வேணாம், லைட்டாக தான் வாங்கிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நம்ம கை நமக்கு சும்மா இருக்க மாட்டேங்குது. எல்லாம் அப்படியே பார்க்குற எல்லாம் நம்மளுக்கு இது நல்லா இருக்குதா வாங்கிடும் போட்டு வந்துட்டோம். சரி, ஓகே. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ தான் வளர்ந்து வர இப்போ தான் நம்ம இது போட்டிருக்கோம். நீங்கள் கொடுக்க நம்ம இன்னும் நல்ல நம்ம ஊரை பற்றி நமக்கே நம்ம ஊரை பற்றி இன்னும் நிறைய தெரியாது. நாங்களும் கற்றுக்குறோம், உங்களுக்கும் நாங்கள் ஊரை பற்றி சொல்கிறோம். வாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை படிஸ்.